தேவ பிள்ளைய சபைய அன்னைக்கு யூதர்கள் அழிக்க ஆமான் எழுமுனா, இன்னைக்கு சபையை அழிக்க யாரு எழும்பியிருக்கா அப்படின்னா, இந்த பாடகர்கள் நூதனமான ஒரு கள்ள உபதேச பக்க வழியாக பிரவேசித்து இன்றைக்கு சபையை அழித்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு நான் சொல்லல. பரலோகத்தின் தேவன் பலமுறை திட்டமாக பாடகர்களை கொண்டு நிறுத்தி இவர்கள் சபையை பாழாக்கி கொண்டிருக்கிறார்கள் என்கிற சத்தத்தை ஆண்டவர் இந்த வருட செப்டம்பர் அக்டோபரில் வரைக்கும் கொடுத்திருக்கிறாங்க. அதான் சொல்றேன்ல, பாட்டு பரவசப்படுத்தும், ஆனா கர்த்தருடைய வார்த்தை நம்மளை என்ன செய்யும்னா பரிசுத்தப்படுத்தும். பாட்டு என்ன செய்யும் அப்படின்னா ஆறுதல் கொடுக்கும், ஆனா அந்த கர்த்தருடைய வார்த்தை கடினமா இருக்கும். பாட்டு நம்மளை என்ன செய்யும் அப்படின்னா கொஞ்ச நேரம் இன்பத்தை கொடுக்கும், ஆனா கர்த்தருடைய வார்த்தை கசப்பாய் தெரியும். ஆனா பாட்டு நம்மளை பரலோகம் கொண்டு போகாது, ஆனா கர்த்தருடைய வார்த்தை நம்மளை பரலோகம் கொண்டு போய் சேர்க்கும். நம்ம சொல்லுவோம், பாட்டு இதுல இருந்து தானே எடுத்திருக்கிறாங்க, இதுல இருந்து அவங்க எடுத்து வசனத்தை மாத்தி ஊடால அப்படி இப்படி போட்டு எழுதியிருக்கிறாங்க. நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒன்னும் பாடலை இல்ல, பாடகரை அவங்க என்கரேஜ் பண்ணல இல்ல, பாட தன்னை அப்போஸ்தலருக்கு சொல்லியும் கொடுக்கல இல்ல. என்ன சொன்னாங்க, நீங்க போய் என்ன செய்யுங்க, உபதேசிக்கணும், சுவிசேஷத்தை அறிவித்து என்ன செய்யணும், சீசனாய் மாட்டணும், வியாதி மேல் கைகளை வைப்பீர்கள் அப்பொழுது சொஸ்தமாவார்கள், பிசாசுகளை துரத்துங்க, நவமான பாசையை பேசுங்க. மார்க் 16, லூக்கா 9, மத்தேயு 10, மார்க் 3, மார்க் 6 எடுத்து பாருங்க. வசனத்தை பாருங்க. வசனத்துக்கு மாறா யாரு பேசினாலும் கலாத்தியர் 1 சொல்லப்பட்டது போல பரலோகத்துல இருந்து ஒரு தூதர் வந்தா கூட கேட்க கூடாது. கர்த்தருக்காக வாழுங்க. அன்னைக்கு யூதனை அழிக்க ஒரு ஆமான், இன்னைக்கு சபையை அழிக்க இந்த பாடகர் அப்படிங்கிறது பரலோக தேவனுடைய திட்டமான தீர்க்க தரிசனங்கள், வெளிப்பாடுகள். பல முறை, ஒரு நேரம் அல்ல,